ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். வெல்கம் டு வாவ் மண்மனம். இன்றைக்கி கொஞ்சம் க்ரோ பேக்கில் மண்ணெல்லாம் செட் பண்ணணும். பழைய மண் எல்லாத்தையுமே கொட்டிட்டு கொஞ்சம் வேறு கொக்கோ பிட்டு, செம்மண், அப்புறம் நார்மல் சாயில் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 4-5 க்ரோ பேக் மண் ரெடி பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா கொஞ்சம் விதை போட்டது எல்லாமே கொஞ்சம் நாற்று கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கு. அது எல்லாத்தையுமே சரியான பேக்கில் நம்ம இப்போ வைக்கணும். ஸோ ஏற்கனவே 2 க்ரோ பேக் மண் செடி இருந்து செத்து போய் அந்த மண்ணை இப்போ எப்படினாலும் அதில் கொஞ்சம் சத்து நம்மளுக்கு போயிருக்கும். ஸோ அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் கொக்கோ பிட்டு, கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு கேக்கு, அப்புறம் கொஞ்சம் நார்மல் மண், வாசலில் இருக்கிற மண் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி ஒரு 4-5 பேக் மண் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதோடு நம்ம இப்போ அந்த நார்மல் மண்ணை போடலாம். நான் ஒரு கையில் போட்டுட்டு ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால என்னால் ரொம்ப கிளியராக காட்ட முடியல. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் சீக்கிரமாகவேவும். ஸோ இதோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். மழை வேறு வர்ற மாதிரி இருக்குது. அப்புறம் நான் விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னா மழை எல்லாமே சொதன்னு மண்ணெல்லாம் ஒரு மாதிரி சாகி ஆயிரும். ஸோ அதனால் மழை வர்றதுக்குள்ளே நம்ம வேகமாக எல்லாத்தையும் இது பண்ணணும். இதில் கொக்கோ பீட் ஆட் பண்ணியாச்சு. எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொக்கோ பீட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த வேப்பம் புண்ணாக்கு, அது அப்படின்னா தான் சீக்கிரமாக எதுவும் பூச்சி மண்ணில் எதுவும் பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக, புழு எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ இது 3 மிக்ஸ் பண்ணணும். ஏற்கனவே இருந்த மண் செம்மண்ணோட கலந்தது தான் எல்லாமே. ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பேக்காக நம்ம வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது காராமணின்னு நினைக்கிறேன். காராமணி நம்ம அந்த பெருசாக யார்ட் பீன்ஸ் இருக்குது, அது 2 தான் இருக்குது. அதில் ஒன்றில் ஃபுல்லாக பூச்சி வந்துகிட்டே இருக்குது, நிறைய பூச்சி. ஸோ அதுக்கு என்னென்னு பார்க்கணும். அதனால் அது நான் ஒரு விதை போட்டு வச்சுருந்தேன். அவங்க 3 இது வளர்ந்துருக்கு. ஸோ அதை நம்ம இப்போ ஒரு க்ரோ பேக்கு மாற்றிக்கலாம். அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம மண் செட் பண்ணோம். ஆனால் எல்லா செடி வளர்த்தாலும் இந்த விதை போட்டு என்னென்ன விதை நம்ம போட்ட விதை எல்லாமே வளர்ந்துருக்காங்கிறத மறுநாள் காலையில் நேற்றுக்கு போட்டோம் அப்படின்னா இன்றைக்கி காலையிலே அதெல்லாம் முளைச்சிருக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்டடாக போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப சில்லியாகவே இருந்தாலும் நமக்கு தெரியும் அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு 1 வீக்காவது டைம் ஆகும் அந்த சீட்ஸ் ஜெர்மினேஷன் ஆகிறதுக்கு. பட் அந்த மனசு அது கேட்க மாட்டேங்குது. வளர்ந்துருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணிகிட்டே இருக்கும். அதே மாதிரி இது வேறு ஒரு செடி, அது என்னன்னு தெரில, வளர்ந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ அதையும் நம்ம மாற்றிடுவோம். ஆனால் இந்த மண் செட் பண்ணுறது தான் இங்கே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா மண்ணையும் நம்ம வெளியில் தான் ஃபுல்லாக வாங்குற மாதிரி இருக்குமா. இப்போ தான் நான் வெளியில் இருக்கிற நார்மல் சாயிலை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு ஃப்யூச்சரில் நிறையா வெளியில் இருக்கிற மண்ணோட மிக்ஸ் பண்ணி போட்டு பழகணும். ஏன்னா ஒரு பேக்கும் 120-130 ருபீஸ் கொடுத்து வாங்குகிற மாதிரி இருக்குது. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. முதல்ல அது அங்கேருந்து எடுத்துகிட்டு வரதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது கடையிலேருந்து. ஸோ இருக்கிற மண்ணில் நம்ம வெளியில் இருக்கிற சாயில், கொக்கோ பிட்டு, வேப்பம் முன்னாக்கு, கொஞ்சம் மேன்யூர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ.